மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 23 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 7 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: டாஸ்மாக் பார்களில் புகையிலை பொருட்கள் விற்க தடை. டாஸ்மாக் பார்களில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: மதுக்கூடத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. மேலும் பீடி, சிகரெட் போன்றவை விற்கக்கூடாது. தமிழக அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய, மட்காத, மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக் பொருட்களை மதுக்கூடங்களில் பயன்பாட்டில் இருக்கக்கூடாது. தண்ணீர் பாட்டில், குளிர்பானங்கள், நொறுக்கு தீனிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் விலைப்பட்டியலை பார்வைக்கு வைப்பதுடன் அவை சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டதாக அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருத்தல் அவசியம். தின்பண்ட பொருட்கள், உணவுப் பொருள் தரக்கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படும். டாஸ்மாக் நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் நேரத்தில் மட்டுமே மதுக்கூடங்கள் செயல்பட வேண்டும். நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் வேலை நேரத்தின் போது மட்டுமே ஒப்பந்ததாரருக்கும் பணியாளர்களுக்கும் மதுக்கூடத்தில் அனுமதி அளிக்கப்படும். டாஸ்மாக் கடையின் விடுமுறை நாட்களிலோ அல்லது நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் வேலை நேரத்துக்கு அப்பாற்பட்டோ மதுக்கூடம் திறந்து வைத்திருந்தால் உடனடியாக இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். மேலும் காப்பு தொகையை திரும்ப பெற இயலாது. இவ்வாறு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: வீட்டு வசதி வாரிய தலைவராக வி. சிவா நியமனம். வீட்டு வசதி வாரிய தலைவராக வி. சிவாவை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக இருந்த பூச்சி எஸ். முருகன் அளித்த ராஜினாமாவை அரசு ஏற்றுக்கொண்டு அவர் கடந்த மே 5ஆம் தேதியுடன் அப்பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சென்னை கொடுங்கையூர் எம்.ஆர். நகரை சேர்ந்த சிவா ஜூலை 21 முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்படுகிறார். புதிய தலைவருக்கான ஊதியம், சலுகைகள் மற்றும் பிற பணி நிபந்தனைகள் குறித்த அரசாணை பின்னர் வெளியிடப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சிவா தவேகா வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் முதல்வர் விஜயின் பெரம்பூர் தொகுதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: மாணவர்களின் புத்தக சுமை குறைக்கப்படும். அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் முழுவதும் குழந்தைகளை மையப்படுத்திய கல்வியாக மாற்றப்பட உள்ளதாகவும் மாணவர்களின் புத்தக சுமை குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். அடுத்து நான்காவது அறிவிப்பு: விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க புதிய நடைமுறை அறிவிப்பு. அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வெளியீடு. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் புதிய நடைமுறை தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் அமுதவல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை விவரம்: முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் விபிஜி ராம்ஜி திட்டத்திலும் தொடர்கிறது. சிறப்பு பணிகள் பொறுத்தவரை அகற்றப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்துதல், ஆழப்படுத்தப்படும் இடங்களில் தண்ணீர் தெளித்தல், தொழிலாளர்கள் குழந்தைகளை பராமரித்தல், மண்வெட்டி, கடப்பாறை போன்றவற்றை கொண்டு கரைகளில் கொட்டப்படும் மண்களை சமப்படுத்துதல், கரைகளை சமப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் அடங்கும். அதேபோல் உடல் உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முட்புதர்கள் அகற்றுதல், மரக்கன்றுகள் நடுதல், மண் மூடுதல், நீர் பாய்ச்சுதல், மண் வரப்பு மற்றும் கல் வரப்பு அமைத்தல், அகழி தோண்டுதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். பணித்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறைவாக இருந்தால் அவர்களுக்காக வரையறுக்கப்பட்ட சிறப்பு பணிகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும்.
அதிக எண்ணிக்கையில் இருந்தால் 5 அல்லது 10 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து சாதாரண தொழிலாளர்களின் பணி அளவில் 50% மட்டுமே ஒதுக்க வேண்டும். அந்த மண் தொடர்பான பணிகளை தினமும் 4 மணி நேரம் செய்தாலே போதுமானது. இதில் முன் அளவீடு செய்யப்பட்ட 50% பணியை நிறைவு செய்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். வேலை கோரும் தகுதியுள்ள அனைவருக்கும் 15 நாட்களுக்குள் தனித்துவமான வேலை அட்டை வழங்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி மின்னணு வருகை பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும். பணி அளவீடு, இறுதி அளவீடு மற்றும் முழு ஊதியம் வழங்கப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை வட்டார அளவிலும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட அளவிலும் குறைகேள் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த புதிய நடைமுறைகள் அனைத்தையும் ஊராட்சி, வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை எவ்வித தொய்வுமின்றி முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 5வது அறிவிப்பு. 8193 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம். ஆகஸ்ட் 20க்குள் விண்ணப்பிக்க அறநிலையத்துறை அழைப்பு. தமிழகத்தில் 8193 கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமன அறிவிப்பை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி அறங்காவலர் நியமனத்துக்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 20 கடைசி நாள் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நிர்வாக காரணங்களுக்காக கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்ட பரம்பரை அல்லாத அறங்காவலர்களை பதவி விலகுமாறு இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தியது. இதனை ஏற்று அவர்கள் அனைவரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். தற்போது காலியாக உள்ள அந்த இடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணியை அறநிலையத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி தற்போது 8193 கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமன அறிவிப்பை அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 49(1) கீழ் வரும் பட்டியலில் சாராத 8193 கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்களுக்கான தகுதிகள், நிபந்தனைகள் மற்றும் கோயில் விவரங்கள் அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ www.hrce.tn.gov.in இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தகுதியுள்ள நபர்கள் இணையதளம் வழியாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அல்லது இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை உரிய ஆவணங்களுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி ஆணையர் அலுவலகத்திலோ நேரிலோ விரைவு அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் அனுப்ப வேண்டும். ஏற்கனவே 1012 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம் மற்றும் 14 மாவட்டங்களுக்கான மாவட்ட குழு உறுப்பினர்கள் நியமனம் குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அடுத்து 6வது அறிவிப்பு. 2026-27 நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5 தாக்கல். வேளாண் நிதிநிலை அறிக்கை மறுநாள் சமர்ப்பிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதி ஆண்டுக்கான தவிக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கலாகிறது. மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். அடுத்து கடைசியாக 7வது அறிவிப்பு. தெருநாய் பிரச்சனையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தெருநாய் பிரச்சனையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தெருநாய்களிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்காக பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அதே பகுதிகளில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.
அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி மையங்களில் போதுமான கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்களை நியமிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் அனைத்து உயர் நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருந்தது.